வேண்டும் வரம் அருளும் உறையூர் வெக்காளி அம்மன் வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளி திருச்சி உறையூரில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள் அருள்மிகு வெக்காளி அம்மன். திருச்சி நகரில் மேற்கு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள உறையூர் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர். உரந்தை, வாரணம், கோழி, முக்கீஸ்வரம், வாசபுரி என பல்வேறு பெயர்களை கொண்ட உறையூரின் காவல் தெய்வமாக காட்சியளிக்கின்றாள் வெக்காளி அம்மன். ஊர்களை அமைக்கும் போது ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும், வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பதும் வழக்கம். அந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளி அம்மன் கோயிலும் வடக்கு நோக்கிதான் அமைந்திருக்கிறது. பரிகார தலங்களின் வரிசையில் தோஷம் போக்கும் வல்லம் ஏகௌரி அம்மன் திருக்கோவில். பொதுவாக கோயில்களில் கருவறையில் உள்ள சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் உறையூர் வெக்காளி அம்மன் திருக்கோயில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது. வானமே கூரையாய்க் கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றாள் வெக்காளி அம்மன். இவ்வாறு வெக்காளி அம்மன் அமர்ந்திருப்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. உறையூரை வன் பராந்தகன் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர் செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவித்து வந்தார். இந்த நிலையில் பிரந்தாங்கன் என்ற பூவணிகன் மன்னரிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணி நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மன்னருக்கு அளிக்கத் தொடங்கினான். உயர்வான மலர்களைக் கண்டு உளம் கனிந்த மன்னர் வன் பரந்தாகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருவதற்கு உத்தரவிட்டார். நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறைவதைக் கண்ட சாரமா முனிவர் ஒரு நாள் நந்தவனத்தில் மறைந்து கண்காணித்த போது தாயுமானவருக்குரிய மலர்கள் மன்னருக்கு செல்வதைக் கண்டு வன் பரந்தாகனிடம் முறையிட்டார். ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்த சாரமா முனிவர் தாயுமானவரிடம் முறையிட்டார். இந்த கோயிலுக்கும் சென்று வரலாம், ஜென்ம பாவங்கள் தீரும் என்பதும் ஐதீகம். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயுமானவர் திருப்ப மண்மாறி பொழியத் தொடங்கியது. மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளி அம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர். அன்னை இறைவனை வேண்டினாள். மண்மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடு எழுந்தனர். வெட்ட வெளியே தங்குமிடமானது. மக்கள் துயர் கண்ட வெக்காளி அம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கின்றேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது.